கார்த்திக், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. இந்த கான்ட்ராக்ட் போச்சு, அதை பத்தி சொல்றீங்களா நீ? நோ, நான் அதை பத்தி கவலைப்படல. ஒவ்வொரு விஷயத்திலயும் இந்த சாந்தி உங்க அண்ணனை எனக்கு எதிராக தூண்டி விடுறா. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. ஆரம்பத்துல இருந்து அவ இதான் செஞ்சுட்டு இருக்கா. அவ எங்க வேணாலும் போட்டு என்ன வேலை வேணாலும் பண்ணட்டும். ஆனா நம்ம இந்த கான்ட்ராக்டுக்கு போட்டி போடுறோம்னு தெரிஞ்சு வீணா வம்புக்கு வந்து உன்னையும் என்னையும் அவமானப்படுத்திட்டான். உங்க அண்ணன் என்னோட பார்வை பார்த்தாரு, என்ன அலட்சியம். என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன பாக்குறாரு. சாந்தி அவரோட சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டா. இப்ப ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் கெடுக்க வந்திருக்கா. இந்த ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் அவளால் மட்டும் இல்ல, வேற எவளாலே அழிக்க முடியாது. நீ அவ பேச்சு விடுங்க. நீ திரும்ப அவளை பத்தி பேச ஞாபகப்படுத்தாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ என்னை விட்டு போயிட்டா, அவ்வளவுதான். என்ன எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? கார்த்திக், இந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா நமக்கு தான் கிடைக்கும். மாமா சார்பில் நீ கையெழுத்து போடணும்னு நான் ஆசைப்பட்டேன்ப்பா. ஆனா வந்த இடத்துல இப்படி எல்லாம் நடக்கணும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கான்ட்ராக்ட் அவ கைக்கு போன உடனே நம்ம 2 பேரும் எவ்வளவு கேவலமா பார்த்தா. என்ன விடுப்பா, நீ அவ புருஷன். உன்னை பார்த்து அவ ஒரு வார்த்தை பேசினாளா? ஆமா, நீ வர வர அவளோட போக்கு நிறைய மாறிடுச்சு. அவ முன்ன மாதிரி இல்ல. அவ மாறினது மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரையும் சேர்த்து மாத்திட்டா. 2 பேரும் சேர்ந்து போனது பார்த்தல. அந்த டிரைவர் அவனுக்கு எவ்வளவு திமிரு, அவன் கூட அவளுக்கு சப்போர்ட். விடுங்க. நீ அவ வருவான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அந்த மீட்டிங்க்கு வந்திருக்கவே மாட்டேன். அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. நீ கார்த்திக், நீ இப்படி டென்ஷன் ஆகும் தானே நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீ என் கூட வர வர நான் எடுக்கிற எல்லா காரியமும் சக்சஸ் ஆகுது. ரோஹிணியோட நான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா எங்க உறவு உனக்கு தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து ரோஹிணிக்கு தாலியும் கிடைச்சது, எனக்கு வாரிசும் வந்தா. மொத்தத்துல சாந்தி, உன்னால எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். குறிப்பா எனக்கு உன்னால நன்மைதான். நான் சந்தோஷமா இருக்கேன். நீ வந்த பிறகுதான் அந்த அபிராமியோட உண்மையான சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. சாந்தி, நீ கவனிச்சியா அபிராமி முகத்தை? அப்படியே இருண்டு போச்சு அவளுக்கு. வேண்டாம், விடுங்க. தோத்தவங்க முகம் அப்படித்தானே மாறும். இந்த சந்தோஷத்துக்கு நடுவுல எனக்கு ஒரு வேதனை. என்ன சாந்தி? அபிராமி முகம் மட்டும் இரண்டு போல என் புருஷன் முகமும் அதை விட இரண்டு போச்சு. என் மேல கோவம் மாமா. என்னை பார்த்ததும் ஆவேசம் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்களா? அவன் கிடக்கிறான், விடுமா. கள்ளிப்பாலுக்கும் கறந்த பாலுக்கும் வித்தியாசம் தெரியாதவன். இன்னும் அனுபவிக்க போறான். வேண்டாம் மாமா, உங்க வயல் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நான் தான். அவரு சந்தோஷத்தை மட்டும் தான் அனுபவிக்கணும். உன் அளவுக்கு தியாக புத்தி எனக்கு கிடையாது சாந்தி. இன்னமும் அவன் புருஷன்னு நினைச்சு நீ பாசம் காட்டிட்டு இருக்க. ஆனா அபிராமிக்கு தம் புருஷனை பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? நல்லவங்களை பத்தி கவலைப்படலாம் சாந்தி, இவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத. சாந்தி, இப்ப நமக்கு கிடைச்சிருக்க இந்த சப் கான்ட்ராக்ட நல்லபடியா முடிக்கணும். இது நம்ம எல்லாருமா சேர்ந்து சக்சஸ் பண்ணிட்டா தொடர்ந்து பெரிய பெரிய சப் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வரும். நாமும் 50 கம்ப்யூட்டர் 100 கம்ப்யூட்டர்னு டெவலப் ஆகணும். நம்ம ராஜேஸ்வரி இன்ஃபோடெக் சாஃப்ட்வேர்லயே நம்பர் 1 வளரணும். அதுக்காக நம்ம எல்லாருமே பாடுபடணும். நம்ம உழைப்பாலையும் கடவுள் அருளாலையும் அந்த அபிராமியை அழிக்கணும். அப்பதான் சாந்தி யாருமே என் அப்பாவுக்கு தெரியும். நிச்சயமா மாமா, நீங்க பெரிய ஆளா வருவீங்க. உங்க அப்பாவும் உங்களை புரிஞ்சுக்குவாரு.
அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நமக்கு அந்த சப்கான்ட்ராக்ட் கிடைக்காதுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மாமா. நானும் ஷாமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் சாம்பிள்ஸ் ரெடி பண்ணோம். இருந்தாலும் நமக்கு கிடைக்கல. போனா போகுது, இதுக்கே எவ்வளவு ஃபீல் பண்ற? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். ஒரு டீல் வரும், ஒரு டீல் போகும். ஆர்கே இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி சின்ன சப் கான்ட்ராக்ட்லாம் கொசு மாதிரி, இதை விட எவ்வளவு கிடைக்கும். டோன்ட் பாதர். எனக்கு இந்த கான்ட்ராக்ட் கை விட்டு போனதுல கூட வருத்தம் இல்லப்பா. யாருக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? இந்த கான்ட்ராக்ட் சாந்தி கிடைச்சிருக்குப்பா. என்னால பொறுத்துக்கவே முடியல. அண்ணன் ஜெயிச்சிட்டாருப்பா. அது மட்டும் இல்லப்பா, அவங்க 2 பேரும் எப்பவுமே அண்ணியை மட்டம் தட்டுறதுல குறியா இருக்காங்க. இதுல எனக்கு அண்ணன் மேல கூட வருத்தம் இல்ல. சாந்தி தான் எப்பவுமே அண்ணி மேல வஞ்சம் தீக்கிறதுல குறியா இருக்கப்பா. ஃபர்கெட் இட் கார்த்திக். சாந்தியை நல்லா புரிஞ்சுக்கிட்டே இல்ல, அது போதும். இதை இத்தோட விட இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அபிராமிக்கும் ஆர்கே இண்டஸ்ட்ரிக்கும் இதை விட பெரிய ஆர்டர் எல்லாம் கிடைக்கும். ஒதுக்குப்பா, இதெல்லாம் கூப்ப ஒதுக்கு. அந்த சாந்திக்கு எவ்வளவு திமிரு. அவ கார்த்திக்கு கொஞ்சம் கூட மதிக்கல. உங்க பெரிய பையனை தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுறா. அவ முகத்துல கேலி, ஆணவம், பொறாம எல்லாமே இருந்தது. கார்த்திக் கிட்ட ஒரு வார்த்தை பேச கூட அவ முயற்சி பண்ணல. என் புருஷனை வளைச்சு போட்டு அவர் மூலமா நம்ம எல்லாரையும் பழித்திக்க நினைக்கிறா. இப்படி எல்லாம் செஞ்சு தொழில் வந்தா அது உருப்படுமா? நாசமா போகும். நிறுத்த அபிராமி, இப்படி எல்லாம் பேசாத. நமக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அவங்கள வாய்க்கு வந்தபடி பேசுறது அழகில்ல. வியாபாரத்துல லாபம் நஷ்டம் இதெல்லாம் சகஜம். இதுல சாந்தியை குறை சொல்றது தப்பு. சாந்தி உனக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா மதன் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன். அவ சம்பந்தப்பட்ட தொழில நாசமா போன நீயே சொல்லலாமா? வக்காலத்து வாங்குறீங்களா அத்தை? ஆமா, நான் வாங்காம வேற யார் வாங்குவா? தப்பத்த. உங்க புருஷனை மதிக்காத ஒருத்தருக்கு நீங்க வக்காலத்து வாங்க கூடாது. எனக்கு துரோகம் செஞ்சுட்டு சந்தோஷமா இன்னொருத்தி கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறவருக்கு நீங்க வக்காலத்து வாங்க கூடாது. உங்க புள்ள கார்த்திக் அவமானப்படுத்துற அந்த சாந்தி பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? இது நியாயமா அத்தை? அவரால நான் கோர்ட்டு படி ஏறினேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? சட்டப்படி கூட கூடிய சீக்கிரம் நாங்க பிரிவோம். இத பாரு அபிராமி, கோர்ட்டும் சட்டமும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு உண்டாக்கலாம். ஆனா எந்த சட்டமும் தாயையும் பிள்ளையும் பிரிக்காது. மதன் என் மூத்த மகன். அவனை பத்தி என்கிட்டே இப்படி எல்லாம் பேசாத. இந்த வீட்டுல இருந்துகிட்டே அந்த மதனை நீ இவ்வளவு சப்போர்ட் பண்றியா? பண்ணு பண்ணு, நீ என்ன பண்றேன்னு பாரு. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேன். சரிப்பா. வணக்கம் தம்பி. என்னண்ணே திடீர்னு எல்லாரும் வீட்டு தேடி வந்திருக்கீங்க? தம்பி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, என் மவன் இருக்கானே, அவன் ரொம்ப நல்லா படிக்கிறான். நானும் அவனை மேலும் மேலும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா பாரு, இப்போ நான் அவனுக்கு ஃபீஸ் கட்டணும். கையில பணம் இல்ல. ஒரு ஏழை தொழிலாளியோட மகன் நல்லா படிக்கலாமா? அப்படி சொல்லாதீங்கண்ணே. எத்தனையோ பணக்கார குழந்தைங்க டியூஷன் போய் கூட படிப்பு ஏறலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களோட பையன் நல்லா படிக்கிறான்னு சந்தோஷப்படுங்க. அதை விட்டு நீங்க வேற. ஆசை இருக்கு அர்ஜுன், ஆனா கம்பெனில அட்வான்ஸ் கேட்கலன்னா ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வரை கொடுத்துட்டோம். நல்ல நாள்லயே முதலாளி திருப்பி கேட்டா எரிஞ்சு விழுவாரு. இப்ப இருக்கிற நிலைமையில போய் கேட்டா கொளுத்திடுவாரு. இப்ப என்ன, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும். ஆமா தம்பி. கொஞ்சம் இருங்க.
அப்பா உள்ள போய் அந்த செக் புக் கொண்டு வா. அப்பா நான் கேட்காம தரேங்கிறீங்களே. படிப்பு கொடுத்து உதவுறதுக்கு எதுக்குடா கேட்கணும்? அது நம்ம டியூட்டி. நீ போய் செக் புக் கொண்டு வா. போடா. போ. அவங்கள கூப்பிடு. அண்ணே இங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஃபீஸ் எவ்வளோண்ணே? 4500. நீங்களே கொடுத்துருங்கப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அப்பாவுக்கு ஏத்த புள்ள, புள்ளைக்கு ஏத்த அப்பா. என் கண்ணையே பட்டுடும் போல இருக்கு. பையனை நல்லா படிக்க வைங்க. சரிங்க ஐயா. இது பேரர் செக். ஜாக்கிரதை. சரிங்க. இன்னைக்கே வேணாலும் நீங்க கேஷ் டிராப் சரிங்க பண்ணுங்க. ஐயா. அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லது, போயிட்டு வாங்க. வரேங்க வரேங்க. ஐயா. வாங்க. அப்பா உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குப்பா. எந்த நேரத்துலையும் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே தந்துடுறீங்களப்பா. நமக்குள்ள என்னடா ஃபார்மாலிட்டி. சரி, அதை விடு. ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தது சொல்லவே இல்லையே நீ. இதுல என்னப்பா இருக்கு? இது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. போனஸ் பிரச்சனை நடக்கும்போது வழக்கமா இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றதும் அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்குறதும் சகஜம் தானே. என்ன இந்த தடவை முதலாளி ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. தொழிலாளிங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சும் அவர் போனஸ் அதிகமா தர மாட்டேங்கிறாரு. என்ன வேணா அவர் ஒர்க்ஸ் மேனேஜரை ப்ரமோட் பண்ணிருக்கலாம்ப்பா. ஆனா நான் தொழிலாளிங்க பக்கம் தானே இருந்தாகணும். உழைச்சிருக்காங்க, அந்த உரிமையில கேக்குறாங்க. அவங்க கேட்கிற அளவுக்கு கம்பெனில டர்ன் ஓவர் அதிகமாயிருக்குதான். இப்ப சொல்லுங்கப்பா, இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்கள நான் சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. உன் பக்கம் தான் நியாயம் இருக்கு, நான் இல்லைங்கல. ஆனா என் கவலை எல்லாம் அது இல்லை, வேற. உன் முதலாளி சீனிவாசன் ரொம்ப மோசமானவன். உன் மாமனாருக்கு அவனை பிடிக்காது, அனிதாவுக்கும் அவன் எதிரி. அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு போனஸ் பிரச்சனையை உனக்கு எதிராக அவன் திருப்பி விட்டுருவானு எனக்கு பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் பயந்து நான் பின்வாங்கிட்டேன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா. இந்த தடவை எப்படியாவது தொழிலாளிகளுக்கெல்லாம் அதிக போனஸ் வாங்கி கொடுத்துடணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. நான் பாக்குறேன்ப்பா. ஹலோ அர்ஜுன், நான் ஸ்ரீனிவாசன் பேசுறேன்பா. சார், சொல்லுங்க சார். இந்த போனஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்க முடிவுல ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? மாற்றம் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இவர்பா கொஞ்சம் ஏற்றி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்ன பர்சன்டேஜ் ஏதுன்னு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். தொழிலாளிங்க சார்பா நீயும் முதலாளியா நானும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடத்தலாம். எப்படி, வீட்டுக்கு வரியா? சாரி சார், இது தொழிலாளிங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் அவங்க முன்னாடியே பேசலாம். வீட்டுக்கு வேண்டாம், நான் நாளைக்கு ஃபேக்டரிக்கு வரேன், அங்கேயே பேசிக்கலாம். புரியுது. அப்போ நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஃபேக்டரியில பேசலாமா? சரி சார், நான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தேங்க்யூ. யார் அர்ஜுன்? சீனிவாசனா? பேச்சுவார்த்தை கூப்பிடுறாரு, கொஞ்சம் இறங்கி வர மாதிரி தெரியுது. பாப்போம். சீனிவாசன் இறங்கி வர்றாருன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம்.
அவங்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாவே இருப்பா. எனிஹவ் தொழிலாளர்களுக்கு நன்மை கிடைக்கணும், அதுதான் என் பிரார்த்தனை. காப்பி கேட்டது அவன்டி, 2 மணி நேரம் முன்னாடி கேட்டான். அர்ஜுன், நான் சொல்லேன்னு தப்பா எடுத்துக்காத. ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை உடனே தீர்த்து வைக்கணும்னு துடிக்கிற. ஆனா உன் பிரச்சனைய எப்பப்பா தீர்த்து வைக்க போற? என்னம்மா சொல்றீங்க? உன் வாழ்க்கைய பத்தி தான் சொல்றேன். அட அவளை விடுங்கம்மா, அவ கதையை பேசாதீங்க. ஏதோ வயசு வயசுல நீ இப்படி பேசுற, ஆனா ஊரு நம்மள அப்படி பேசுற மாதிரி வச்சுக்க கூடாதுப்பா. அவ இன்னும் இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. வீடு தேடி போய் கூட்டாச்சு, வர முடியாதுன்னு என்ன பண்ண முடியும்? கெஞ்சிட்டு இருக்க முடியும்? பிரம்மச்சரிய வரணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? லட்சுமி, உங்ககிட்டயே ஏற்கனவே கண்டிஷன் போட்டுவா. இவன் மட்டும் இறங்கி வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அவளும் 2 படி இறங்கி வரணும், அப்பதானே வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிப்பா, நான் இது உள்ள வச்சுட்டு அப்படியே கிளம்புறேன். இந்த பொருள் எல்லாம் அந்த பக்கமா இருக்கும், கரெக்டா போய் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. போங்க. அம்மா, அம்மா, உன்னை இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட அட்லீஸ்ட் போன்லயாவது பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. அம்மா, அன்னைக்கு கோயில்ல சொன்னேல அந்த பெரிய ப்ராஜெக்ட், அது எங்க கம்பெனிக்கே கிடைச்சிருச்சுமா.